சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலின் இனி முதல்வர் கிடையாது. இன்னும் 8 மாதங்கள் தான் சட்டசபை தேர்தலுக்கு இருக்கும் நிலையில் ஸ்டாலின் இப்போதே முதல்வர் கிடையாது என எடப்பாடி பழனிசாமி காட்டமாக சொல்லியிருக்காரு. மேலும் அவர் திருமாவளவன் கிட்ட திமுகவின் பாவ மூட்டைகளை விசிக தலைவர் திருமாவளவன் சுமக்க வேண்டாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. மக்கள் மத்தியில் இருக்கும் மரியாதையை திருமாவளவன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து விட்டதாகவும் விமர்சிச்சிருக்காரு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக பொதுமக்களை சந்தித்து வராரு. கொங்கு, டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை முடித்த எடப்பாடி பழனிசாமி இன்று திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் திமுக ஆட்சியில் 51 மாதங்கள் வீணடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சியில் பெரிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை. மொத்தமாகவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு. போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு. பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியிருக்கு. அதே போல் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பல லட்சம் மதிப்பில் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம். இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையாக இழப்பீடு அளிக்கிறோம். அதிமுகவால் மட்டுமே விவசாயிகளின் பாதுகாப்புக்கு உறுதி கொடுக்க முடியும். அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்போம். வேலைவாய்ப்புக்காக தெருவில் இறங்கி போராட விட்ட திமுக அரசுக்கு மக்கள் புகட்ட போகும் பாடம்தான் 2026ஆம் ஆண்டு நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தல். அதுபோல திமுகவின் பாவ மூட்டைகளை திருமாவளவன் சுமக்க வேண்டாம். மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்குது. அதனை திருமாவளவன் காப்பாற்றி கொள்ள வேண்டும். சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துவிட்டு வேறு வழியின்றி அவர்கள் சொல்வதை திருமாவளவனும் பேசி வராரு. அதிமுக தான் அரசியல் செய்கிறது என்று திருமாவளவன் சொல்கிறாரு. அதனை முதல்வர் ஸ்டாலினிடம் சென்று சொல்லுங்க. ஏனெனில் அதிமுக ஆட்சியின் போது போராடிய தூய்மை பணியாளர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது ஸ்டாலின். இப்போது போராடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்து அடைச்சிருக்காங்க. அதனால தான் திமுகவின் பாவ மூட்டைகளை விசிக தலைவர் திருமாவளவன் சுமக்க வேண்டாம் என்று சொல்கின்றோம் என தெரிவிச்சிருக்காரு. தொடக்கம் முதலே விசிக தங்களின் கூட்டணியில் இணைய அதிமுக முயன்று வருது. இந்த சுற்றுப்பயணத்தின் போதே தொடக்கத்தில் விசிகாவை விமர்சித்த எடப்பாடி திடீரென கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் விசிக தலைவர் திருமாவளவன் கூட்டணி அழைப்பை நிராகரித்ததோடு திமுக பெறும் 4 வாக்குகளில் 1 வாக்கு விசிக உடையதாக இருக்கும் என்று அறிவித்தார். ஆனால் அதிமுக தரப்பில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை முதல்வரே கிடையாது. அவர் ராஜினாமா கடிதத்தை கண்டிப்பாக ஆளுநரிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் நடக்கப் போகிறது. அதனால் அதிமுகவோட விசிக தலைவர் திருமாவளவன் இணைய வேண்டும். அப்போதுதான் அவரது வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.